உத்தியோகபூர்வமாக வாகன இலக்கத் தகடுகள் பெறாதவர்கள் எப்படி எரிபொருள் நிரப்புவது? அப்படி அவர்கள் நிரப்புவதாக இருந்தால் என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில முக்கியமான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக நீங்க உத்தியோகபூர்வமாக வாகன இலக்கத் தகடு பெறாத ஒரு வாகன உரிமையாளராக இருந்தா நீங்க எரிபொருள் நிரப்பும் போது இந்த விஷயங்களை சரிபார்த்து கொள்ளுங்க. வருமான வரி உரிமம் இருக்கணும், வாகன பதிவு சான்றிதழ் இருக்கணும், காப்புறுதி அல்லது வாகன புகை பரிசோதனை சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இப்போது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரியான விவரங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களால் எரிபொருளை நிரப்ப கூடியதாக இருக்கும். அதிலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் விநியோகிக்கப்படும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கொள்முதல் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகத்தான் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வமாக வாகன இலக்க தகடுகள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக வாகனங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு வாகன இலக்க தகடுகள் இதுவரை வழங்கப்படாமல் இருக்கிறது. எனவே அப்படியானுடைய நலன் கருதி இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இதன் காரணமாக சில வாகன உரிமையாளர்கள் பல்வேறு வகையான இலக்க தகடுகளை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து வருவதாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அவர்கள் பிழையான வழிகளையும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் போது வாகனத்தின் அடையாளத்தை துல்லியமாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான முக்கியமான தருணங்களில் குறித்த ஆவணங்களில் ஒன்றினை சமர்ப்பிக்குமாறும் வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாகன இலக்க தகடுகள் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். நீங்கள் வருமான வரி உரிமம் அல்லது வாகன பதிவு சான்றிதழ், அதிலும் வாகன புகை பரிசோதனை சான்றிதழ் இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது.